ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ராஜா. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். 71900 புட் சைடு எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் டவுனில் இருக்கனால என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதே ஃப்ளோவில் நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். மணி வந்து 9:40. அதுக்கு முன்னாடி இது எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது யாரும் அப்படி காப்பி பண்ண வேண்டாம். நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே போகுதில்ல. ஸோ மேக்ஸிமம் அது கீழே பிரேக் பண்ணுதா இல்லை மேலே பிரேக் பண்ணுதா, வழக்கம் போல் அந்த 320 கீழே பிரேக் பண்ணுதா இல்லை மேலே பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணுவேன். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு மேலே தான் பிரேக் பண்ணுவோம் நம்பிக்கை. ஸோ இதில் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக 420 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 400 அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு லாட் வாங்கலாம். அது வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதான். பிரேக் பண்ண போகுது. இப்போ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு லாட்டு ஏன்னா 11,000 7,900 வருது ஒரு லாட் வாங்குறதுக்கு. இப்போது 380 அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்லா பார்த்தவங்க கன்ஃபார்ம் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி இப்போது 400.5 எப்படி இருக்குன்னா 401 இல்லை 402 அந்த ரேட்டில் பிரேக் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி அனுபவம் கொஞ்சம் அடிக்கடி இப்படி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பழக்கம் இருக்கனால அது வாங்குகிறேன். பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நான் பிரேக் பண்ண இடத்துல வாங்கினோம்னா இப்போது 184 இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 10 பாயிண்ட் டார்கெட்டு இல்லைன்னா 8 பாயிண்ட் அது எனக்கு வரணும். அது வராமல் ரொம்ப நேரம் பிரேக் பண்ண வேகத்துக்கு அது மேலே போயிருக்கணும். ஆனால் போகலை. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃப் நான் எக்ஸிட் ஆகிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த கேண்டில் விழுகுது. அடுத்த கேண்டில் நேரம் மேலே போயிருக்கணும், போகலை. வெயிட் பண்ண வேண்டியதான். திரும்ப குறையுது பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமம் இதில் நான் டக்குன்னு எக்ஸிட் ஆனாலும் ஆயிடுவேன். திரும்ப போகும். ஆனால் போகுமா இல்லை ஒரு வேளை கீழே இறங்குமா டவுட் வரும்போதே நான் மேக்ஸிமம் எக்ஸிட் ஆயிடுவேன். திரும்ப போகுது. இப்போ இது எக்ஸிட் ஆகிற டைம் பார்த்தீங்களா. ஒரு விக்கு விழுகுது. எக்ஸிட் ஆகிறது தான் நல்லது. இது இந்த இடத்துல வாங்கக்கூடாது. அது 401, 405, 390, 390. ஏன் எக்ஸிட் ஆனா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விக்கு விழுகுது. இந்த இடத்துல விக்கு வந்து கீழே வர ஆரம்பிக்குது. அது அடுத்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகும். அடுத்த கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஒருவேளை சில நேரம் கீழே போனால் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்போ திரும்ப வாங்க. ரெண்டு விக்கு விழுந்திருக்கு. அடுத்தடுத்த விக்குக்கு கீழே தான் விழுந்திருக்கு. இதை பிரேக் பண்ணிடுச்சு. அந்த க்ரீன் கேண்டில் வந்து அந்த 2 விக்கையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் மேலே தான் போகும். அப்போது வாங்குவேன். ஆனால் சின்ன சின்ன கேண்டில்ஸ் இருக்கும். அதான் இப்போ நான் இந்த இப்போ நடக்கிற கேண்டிலுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சின்ன சின்னதாக விழுந்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆகும். அதனால் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வேணும். இப்போ நான் வாங்குகிறேன். நான் பிரேக் பண்ணிடுச்சு. வாங்குகிற மேலே போகுது. 10 பாயிண்ட் தான் டார்கெட்டு. 427, 432 வைக்கணும். பார்ப்போம் போகுதானு. பார்த்தீங்களா ரொம்ப நேரம் நிற்கிது. அந்த இது முந்தின கையை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நிற்கிது. எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நல்லா மேலே போகும். இருந்தாலும் இவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னா லாஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ப்ராஃபிட்டு கூட நம்ம புக் பண்ண மட்டும்லாம் லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் சேஃபாக அந்த 35 ரூபாய்க்கு வெயிட் பண்ணுறேன். வரல அப்படின்னா உடனே விற்றுருவேன். 32 வந்திருக்கு. பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். 412 இதை பிரேக் பண்ணணும். இப்படி மூமெண்ட்டு சின்ன சின்னதாக மூமெண்ட் வருது. அது ப்ரீவியஸ் கேண்டில் நேற்று போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கெலாம் ரியாக்ட் பண்ணிட்டு தான் அப்படி வருது. ஒரு க்ரீனுக்கு பெரிய ரெட்டு விழுந்துருக்கு.
அந்த ரெட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே தான் போகும். பார்ப்போம். நான் இது கரெக்டாக 432 பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வாங்கினேன். மேக்ஸிமம் 432 பிரேக் பண்ணால் தான் வாங்கணும். பட் ஆனால் நான் ஏற்கனவே அடிக்கடி பண்ணனால அந்த அனுபவத்தில் வாங்குகிறேன். மேலே போகும்னு நம்பிக்கையில் வாங்குகிறேன். ஆனால் இது ரிஸ்க்கு தான். இந்த கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இது வரைக்கும் டபுள் டாப்போட 3வது டாப்பும் தொட்டு கீழே ஜம்ப் ஆகிருக்கு. இருந்தாலும் போகணும்னு ஒரு நம்பிக்கை. அது போகாமல் 350 ரூபா கீழே எனக்கு லாஸில் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இப்போ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஜெக்ஷன் விழுந்துருக்கு. அடுத்து மேல் நோக்கி க்ரீன் போகுது. வெயிட் பண்ணுவோம். மேலே போகுது. இப்போ 432 பிரேக் பண்ணால் 442 இல்லை 440 இவ்வளோ தான் நம்ம டார்கெட் வைக்கணும். 440ஓட மேக்ஸிமம் எக்ஸிட் ஆக பார்ப்போம். ரொம்ப நேரம் உழுகுது. க்ரீன் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் ரெட்டு விக்கோட ஹைட்டுக்கு கீழே தான் இருக்குது. இந்த ஜம்ப் பற்றிங்களா 442 போகணும் நமக்கு. இதில் பிரேக் ஆகி செகண்ட் முடிய போகுது. செகண்ட் முடிஞ்சதும் பாடி விழுகாமல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எக்ஸிட் ஆயிருங்க. அதான் பெட்ரு. நான் 432 வரணுங்கிறக்கா வெயிட் பண்ணுறேன். சரி 435 வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. நான் எக்ஸிட் ஆயிடுறேன். இப்போது இவ்வளோ ஜம்ப் ஆனால் அது பெரிய டேஞ்சர் தான். இப்படி ஜம்ப் ஆகக்கூடாது. அப்படி ஜம்பரை வந்து கால் புக் பண்ணிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது இவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது தொட்டிருக்குன்னு அர்த்தம். இப்படி ஜம்ப் ஆகி தொட்டுச்சுன்னா அது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதுக்கு அப்படியே கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஜம்ப் ஆகிற ப்ராஃபிட் என்றைக்குமே நம்ம பார்க்கக்கூடாது. இது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் எனக்கு வந்திருக்கு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பார்த்தீங்களா? அதே மாதிரி கீழே இறங்குது. இவ்வளோ கீழே இறங்கும், திரும்ப மேலே போகும். ஆனால் இவ்வளோ கீழே இறங்கு இல்லை. இந்த இறக்கம் எதுக்குன்னா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும். இது ஹண்டிங். நிறைய பேர் ரொம்ப ப்ரெஷரில் கொடுத்துருப்பாங்க டார்கெட்டு. அந்த டார்கெட்டை ஜம்ப் பண்ணி அடிச்சுட்டு தான் இப்போ ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ண கீழே வருது. இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் இருக்கும்போது, இவ்வளோ ஹை அப் அண்ட் டவுன் வரும்போது ஸ்டாப் லாஸும் டார்கெட்டை ரன் பண்ணிட்டு தான் வரும். ஓகே, நம்ம இன்றைக்கி சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.